நிவேதா பாரத். டெய்லி ஒரு பெண்டன்ட் வீடியோல இன்னைக்கு நாம என்ன டிசைன் பார்க்க போறோம் அப்படின்னா, ஓகே கைஸ், வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் உங்களுக்கு வீடியோ போடுறதுல நோட்டிபிகேஷன் வரும். ஓகே கைஸ், வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு நாம் கையில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மண்ணை எந்த ஒரு பபுள்ஸும் இல்லாத மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சிட்டு கீழே வச்சு ரெண்டு பக்கம் திருப்பிட்டு தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு எவ்வளோ பெரிய பெண்டன்ட் வேணுமோ அவ்வளோ பெரிய கட்டர் யூஸ் பண்ணி சென்டராக வச்சு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு சைடில் இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா மண் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு லைட்டாக வாட்டரை வச்சு ஸ்மூத் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது இன்னும் கொஞ்சம் மண் எடுத்துட்டு கீழே வச்சு நல்லா தேய்ச்சிக்கலாம். பெண்டன்ட்டை விட ஒரு 2 சுத்து பெருசாக இருக்கிற மாதிரி ஒரு கட்டர் யூஸ் பண்ணி ஒரு ரவுண்ட் கட் பண்ணிக்கலாம். மறுபடியும் நல்லா மண்ணை பிசைஞ்சிட்டு கீழே வச்சு தேய்ச்சிக்கலாம். இப்போ நாம் ரெண்டாவது டைம் ஒரு ரவுண்ட் கட் பண்ணோம் இல்லைங்களா, அதை விட இன்னும் 2 சுத்து சின்ன சைஸை ரவுண்ட் கட் பண்ணிவிட்டு அதோட சைடில் இருக்கிற எக்ஸ்ட்ரா மண் எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். மறுபடியும் கொஞ்சமாக மண் அப்படியே பிசைஞ்சிட்டு இப்போ நாம் என்ன மூணாவது டைம் என்ன ரவுண்ட் கட் பண்ணமோ எதை யூஸ் பண்ணி அதையே யூஸ் பண்ணி நம்ம இன்னொரு ரவுண்டும் கட் பண்ணிக்கலாம். மொத்தம் சின்ன சைஸில் 2 கட் பண்ணிக்கோங்க. எல்லா பீஸையும் நம்ம வாட்டர் வச்சு நல்லா ஸ்மூத் பண்ணிவிட்டு அந்த வாட்டர் லைட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறமா டிசைன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்ததுமே பெரிய பெண்டன்ட் இருக்கு இல்லைங்களா, அதில் சென்டரில் நல்லா வாட்டர் அப்ளை பண்ணிவிட்டு குத்தி விட்டுக்கலாம். கொஞ்சம் குழன்னு இருக்கிற மாதிரி நல்லா ஃபுல்லாக குத்தி விட்டுக்கோங்க. வாட்டர் அப்ளை பண்ணி குத்திக்கலாம். அதுக்கடுத்து செகண்ட் டைம் ஒரு ரவுண்ட் போட்டோம் இல்லைங்களா, அந்த பீஸ் எடுத்துக்கலாம். அதையும் நல்லா வாட்டர் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா குத்தி விட்டுக்கலாம். நீங்கள் டாட்டாகவும் வைக்கலாம், இந்த மாதிரி கீரியும் விடலாம். நம்மளுக்கு கொஞ்சம் குழன்னு இருக்கணும், அதனால வாட்டர் அப்ளை பண்ணி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு குட்டி பீஸாக நம்ம கட்டுக்கம்பியை கட் பண்ணிவிட்டு நம்ம சென்டரில் ஒரு 4 பீஸ் அங்கங்கே ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ நம்ம செஞ்சுருக்கோம் இல்லைங்களா, அதை எடுத்து அப்படியே பிளேஸ் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு லைட்டாக திருப்பி விடுங்க, அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிற்கும். நெக்ஸ்ட்டு அதோட சென்டரில் நாம் வாட்டர் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு டாட்டாக திருப்பி நம்ம கீழே பெண்டன்ட்டில் எப்படி பண்ணுமோ அதே மாதிரி தான் இதுக்கும் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே சின்ன சைஸ் இருக்குது இல்லைங்களா, அதையும் நம்ம நல்லா கீறி விட்டுக்கலாம். கொஞ்சம் வாட்டர் அப்ளை பண்ணி கொஞ்சம் குழன்னு பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு 2 கட்டுக்கம்பி குட்டி பீஸாகவே கட் பண்ணிக்கோங்க. ஹை பின் இருந்துச்சுன்னா ஹை பின்னை கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜாயின் பண்ணாலும் ஓகே தான். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு லைட்டாக திருப்பி விட்டுக்கோங்க. கரெக்டாக நேராக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது இது ஓரமாக வச்சுட்டு நம்ம இன்னொரு குட்டி பீஸ் இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சென்டரில் ஒரு ரவுண்ட் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி டிசைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் ரீஃபில்லோட பேக் சைடு யூஸ் பண்ணி நம்ம ரவுண்ட் போட்டுக்கலாம் அதை சுற்றியும். நெக்ஸ்ட்டு எல்லா ரவுண்ட் ஷேப்புக்கும் சென்டரில் நம்ம ஒரு கர்வ் ஷேப்பில் டிசைன் பண்ணிக்கலாம். ஒரு ஃப்ளவர் மாதிரி ஆப்போசிட்டில் வச்சு நம்ம இன்னொரு கர்வ் ஷேப் போட்டோம்னா நம்மளுக்கு ஒரு லீஃப் மாதிரி டிசைன் வந்துடும். இப்போ நாம் செகண்ட் குழி பீட்ஸ் சென்டரில் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நாம் இந்த பெண்டன்ட்டை டிசைன் பண்ணிக்கலாம். நாம் கீழே ஹேங் ஆகிறதுக்காக நம்ம ஒரு டிசைன் பண்ணோம் இல்லையா, அதே சேம் டிசைனை நாம் இந்த சென்டரில் பண்ணிக்கலாம். அழகாக இருக்கும். சென்டரில் பென்னோட பேக் சைடு யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் சுற்றியும் ரீஃபிலோட பேக் சைடு யூஸ் பண்ணிவிட்டு ரவுண்ட் போட்டுட்டு கர்வ் ஷேப் கட்டரை யூஸ் பண்ணி அந்த ரவுண்டுக்கு சென்டரில் நம்ம ஒரு லீஃப் மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஹை பின் எடுத்துட்டு சென்டரில் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். சென்டரில் ஒரு 2 சைடு பார்த்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரே பின் வேணும்னா ஒரே பின் ஜாயின் பண்ணிக்கோங்க. 2 பின் வேணும்னாலும் 2 பின் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு இந்த டிசைன் இருக்கு இல்லைங்களா, இதுக்கும் சென்டரில் நம்ம ஒரு ஹை பின் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு யூ ஷேப்பில் கட்டுக்கம்பி கட் பண்ணிவிட்டு அதை அந்த ஹோல்ஸ்குள்ளே போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம சென்டராக பார்த்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது அந்த 2 ஹைப்பின் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு சென்டராக பார்த்து கீழ்ப்பக்கமாக ஜாயின் பண்ணிக்கலாம். இதை ரொம்பவே பொறுமையாக கீழே வச்சுருங்க. வச்சுட்டு இதுக்கப்புறமா செகண்ட் குழி பீட்ஸ் லாலிபாப் பீட்ஸை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம பிளேட் மாதிரி இருக்கு இல்லைங்களா, கீழ் சைடு அதில் தான் அந்த பீட்ஸோட நிக்ரோம் ஒயரை நாம் ஜாயின் பண்ணணும்.
கொஞ்சம் கேப் விட்டு ஃபுல்லாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு பாருங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணி விடுறேன். ஓகே கைஸ், இது வரைக்கும் என் வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் தேங்க்யூ, பாய்.